க்ஷீராப்திநாத பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியதான். க்ஷீராப்திநாத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திக துவாதசிய, பிருந்தாவன துவாதசி, சிலுக துவாதசி, க்ஷீராப்தி துவாதசி சொல்றோம். பார்க்கடலை கடைந்த போது அமிர்த கலசத்தின் இறுதியாக வந்த அமிர்த கலசத்துல முதல்ல மேல தோன்றிய துளசி பத்திரம். அதனால பெருமாள் முதல்ல அமிர்தத்தை ஸ்வீகரிக்கலையா, அந்த துளசி பத்திரத்தை முதல்ல பெருமாள் ஸ்வீகரிச்சாராம். அதுக்காக க்ஷீராப்திநாத பூஜை பேர். அமிர்தம் முதல்ல சாப்பிடுங்க, அந்த துளசி தான் பெருமாள் முதல்ல எடுத்துட்டார். அதான் துளசி கண்டிப்பா ஒரு சாப்பிடக்கூடிய மிக ஔஷதம் உள்ளது, அமிர்தத்தை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. அமிர்தம் விட துளசி இருக்காரு. துளசி கொஞ்சம் தினமும் சாப்பிடுறது எல்லா நோய்களுக்கும் அது நிவர்த்தி பண்ணக்கூடியது. நெல்லா உடம்ப வைரம் மாதிரி வச்சுக்கக்கூடியது அப்படின்னா துளசி பத்திரம். பெருமாள் முதல்ல ஸ்வீகாரம் பண்ணாராம், அந்த துளசி பத்திரத்தை ஸ்வீகாரம் பண்ணாராம். அந்த நாள் இந்த கார்த்திகை துவாதசி. அதனால இன்னைக்கு நாம மகாவிஷ்ணுவோட சேர்த்தி பூஜை அப்படின்னு பெருமாங்க. மகாவிஷ்ணுவோட இந்த துளசியை சேர்த்தக்கூடிய பூஜை அப்படின்னா பிருந்தாவனத்தை சேர்க்கலாம், துளசி சேர்த்தி பூஜை ஆகிய பூஜைகள்லாம் நம்ம இந்த துளசி மாசம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த துவாதசி இன்னைக்கு சௌகரியப்படல பண்ணணும். இன்னைக்கு சௌகரியப்படல, இன்னைக்கு பண்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா சதுர்தசி வர சதுர்தசி அன்னைக்கும் பண்ணலாம், இல்ல பௌர்ணமி அன்னைக்கு கூட பண்ணலாம். ரொம்ப சிறப்பு.
இந்த கல்யாணம் இன்னைக்கு பண்ண முடியல, ஏதாவது சௌகரியங்கள் இல்லை அப்படின்னா வருகின்ற சதுர்தசி பௌர்ணமி முதல் நாளும் பௌர்ணமியில கூட பண்ணலாம். இங்க துளசியும் கல்யாணமும் 3 நாள் சதுர்தசி வரைக்கும் இருப்பாங்க. தினமும் வந்து பிரதட்சணம் பண்ணிக்கலாம், தீபம் போட்டுக்கலாம், நெல்லி தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இப்படி சுவாமிக்கு இந்த கல்யாணம் எங்க பண்ணுவாங்கன்னா வீட்டு தோட்டத்துல பண்ணலாம், பிருந்தாவனத்துல பண்ணலாம். நம்ம துளசி வெளியில இருக்கும், பேக்கடையில இருக்கும், வீட்டு மேல பக்கம்னா பின் வாசல் வச்சிருப்பாங்க, பின் வாசல் பிருந்தாவனத்துல இருக்கும். அதுக்காக இதுக்கு பிருந்தாவன துவாதசி எல்லா சுமங்கலியிலும் அந்த பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அங்க சின்னதா கம்பு நட்டி ஒரு பந்தல் போட்டு அது மேல கொஞ்சம் மாவிட தோரணம் எல்லாம் வாழைக்கட்டு எல்லாம் கட்டி அந்த துளசி மரத்தோட நெல்லி கட்டையை வச்சு பெருமாள் பழத்தை வச்சு பெருமாள் விக்கிரகத்தை வச்சு துளசிக்கு சேர்ந்து பெண்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த துளசி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதனால இந்த கல்யாணத்துக்கு வேத மந்திரத்துல வந்து கடைக்காலம், பாத பூஜை, வர பூஜை இதெல்லாம் எதுவுமே இந்த கல்யாணத்துக்கு தேவையில்லை. சுமங்கலிகள் எல்லாமே சேர்ந்து அந்த துளசியோட பெருமாளை சேர்ந்து ஒரு மாங்கல்ய சுமங்கலியே முடிச்சு போடலாம். அவ்வளவு மகத்துவமான இந்த கல்யாணம். எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா நீ இந்த கதையை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த துவாபர யுகத்துல ஜலந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மகாராஜா, மிக நல்ல மனிதன் தான், தனக்கு நல்லவன், அழகா இருக்கான், வீரம் இருக்கு, பலம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு அடிக்கடி கர்வம் வந்து 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 போயிட்டு இருக்கும். கர்வம் அப்படின்னா என்ன மிஞ்சினவங்க யாரும் கிடையாது, நான் நல்லா இருக்கேன், நான் என் நாட்டை நல்லா பரிபாடிக்கிறேன், நல்ல தைரியமானவனா இருக்கேன், பலமானவனா இருக்கேன், எனக்கு எல்லாம் தேகபுஷ்டி இருக்கு அப்படின்னு தனக்குள்ள ஒரு கர்வம் இருக்கு அந்த ராஜா. அந்த ராஜாவோட மனைவி பேரு பிருந்தான்னு பேரு. அவ மிகச்சிறந்த பதிவிரதை. ஒரு பெண்ணுக்கு சிறந்த பதிவிரதையா இருக்கக்கூடியவர் பிருந்தா பேரவர். அவ அதீதமான துளசி மகாவிஷ்ணுவோட பக்தர். ஏகாதசி அப்படின்னா தன்ன மாதிரி விரதம் யாரும் இருக்க முடியாது. ஒரு நீராகாரம் மட்டுமே சாப்பிட்டு துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு தன் துவாதசி விரதத்தை முடிச்சக்கூடியவருக்கு மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். ஒரு மீரா மாதிரி, ஒரு ஆண்டாள் மாதிரி நினைச்சுக்கங்க பிருந்தா. இந்த விஷ்ணு பக்த ஒரு அந்த ஜலந்தர் மகாராஜாவுடைய மனைவி. இந்த மகாராஜா அடிக்கடி கர்வத்துல சில காரியங்கள் பண்ணாலும், சில துன்பங்கள் நடத்தினாலும், சில கஷ்டங்கள் நடத்தினாலும் தேவர்களை ஒன்றும் தண்டிக்க முடியும். ஏன்னா அந்த பதினுடைய மனசுல முழுதும் அந்த ஜலந்தர் மகாராஜா இருக்கார். அந்த பதி பக்தி அவன் வருவான், கவசம் மாதிரி காப்பாத்திட்டே இருக்கிறது ராஜா. எதுவுமே பண்ண முடியல, ராஜா ரொம்ப சிறந்தவன், அவன் பாட்டுக்கு அவன் என்ன பண்ணாலும் நமக்கு ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சதா இந்த பெண்ண அந்த ராஜாவை மனசோட நினைச்சி பதிபக்தியாக வாழ்ந்துட்டு இருக்கா மிகச்சிறந்த விஷ்ணு பக்தை. இப்படி வருஷங்கள் ராஜா சிறப்பண்ட கஷ்டங்களாக தேவர்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இவர் இந்த அகந்தையோட சில செயல்கள் எல்லாம் அந்த அபிபாகங்கள் எல்லாம் கொடுக்காம தேவர்களை மதிக்காம என்ன பண்றாரு, எப்படியாவது இந்த ராஜாவுக்கு ஒரு பாடம் போட்டணும், இவனை தண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தா இவனை தண்டிக்கவே முடியல. காரணம் இந்த பிருந்த மிக சிறந்த விஷ்ணு பக்தியா இருக்கா. இந்த விஷ்ணு பக்தி பதிபக்தியோட சேர்ந்து தன் பதிக்கிட்ட ஒரு கெட்டதா கூட நெருங்க முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த பக்தியா இருக்கா அந்த பிருந்தா. என்ன பண்றது அப்படின்னு தேவர்கள் எல்லாமே மகாவிஷ்ணு சொல்றாங்க, சுவாமி உங்களுடைய சிறந்த பக்த ஏகாதசி விரதம் துவாதசி விரதம்னாலே பிறந்தாதான் அப்படி இருக்கா, அவனை எதுவும் சின்னதா கூட எங்களால தண்டிக்க முடியல, தனக்கு எதுவும் பாடம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்படி தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க. முறையிடும் போது அவரும் பாக்குறாரு இந்த பிருந்தையோட பக்திக்கு எதுவுமே சொல்ல முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்படி இருக்கும் போது இதுக்கு வேற என்னதான் வழி என்ன போது மகாவிஷ்ணு சொல்றாரா, ஒரு கணம் ஒரு நொடி அந்த பிருந்தாய மூச்சு அடைகிறீங்க, அவன் மயங்கிடுவான். அந்த நேரத்துல அந்த மயக்கம் இருக்கக்கூடிய காலத்துல அந்த ஜலந்தரை வந்து நீங்க தாக்கலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு உபாயப்படுறாங்க. வந்து பிருந்தைய மூச்சு அடைய செய்யறாங்க. எழுந்து மூச்சை தெரிஞ்சு பார்க்கும்போது ஜலந்தர் இல்லை, இறந்து போறாரு. அந்த செய்தி கேட்ட பிருந்தர் வந்து இப்படி சதி பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி கல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு நெருப்புல விழுந்து அந்த தன் கணவனை இழந்த எரிக்கக்கூடிய அந்த அக்னியை தானும் ஆமுதி பண்ணி இறந்து போறாங்க. துளசி இந்த பிருந்தர் கல்லாக மாறணும் சபிக்கிறாங்க. அந்த யாரா இது பண்ணாலும் சரி தன் மனைவி விட்டு பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சபிக்கிறாங்க. அது மகாவிஷ்ணு தான் சொன்னாங்க இல்லையா, அதாவது ராமாவதாரத்துல மனைவி விட்டு வாழ்றாரு, ராமர் சீதை இல்லாம வாழ்றாரு. அந்த ஒரு பத்னி பெண்ணுடைய சாபத்துக்கு மனைவி இல்லாம வாழ்றாரு ராமாவதாரத்துல. சால கிராம கல்லா மாறுறாரு இன்னைக்குமே பெருமாள்.
இன்னைக்கு கல்லா சாலகிராம கல்லுக்குள்ள மகாவிஷ்ணு இருக்கா இல்லையா? சங்கும் சக்கரம் மகாவிஷ்ணு சாலகிராம கல்லுக்குள்ள இருந்தாங்க. கல்லா மாறார் மகாவிஷ்ணு. ஐயோ, இந்த பெண் பத்தினியோட சாபத்துக்கு இவர் கல்லா மாறிட்டாரே அப்படின்னு எல்லாருமே வந்து பெருமாட்ட கேட்கிறாங்க. நீங்க சொன்னீங்க, நானும் அந்த பதிபக்திக்கும் என்னோட பக்திக்கும் இல்லாம இந்த தேவர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த ஐடியா பண்ண, வேற வழி கிடைக்கல. அதனால அந்த பெண்ணு அக்னியில விட்டு அசதி ஆகிட்டாங்க. அந்த சாம்பலோட துளி தான் கடல்ல சேர்ந்து பார்க்கடல் கிடக்கும் போது பிரம்மா விட்டு சொல்றாங்க, நீ சபிச்சுட்ட, ஆனா உன் பக்திக்கும் உன் பதிபக்திக்கும் நீ தப்பா ஒண்ணு சொல்லல, இதை ஏற்று இன்னைக்குமே இந்த பூலோகத்தை ரொம்ப பிரியம் என்ன எனக்கு அப்படின்னா, அவர் ரொம்ப பிரீத்தின்னா அக்கார வயசுல பண்ணா பிடிக்குமா, ததோஷம் இதெல்லாம் இல்ல, அவருக்கு என்ன பிரீத்தினா துளசி தான் பிரீத்தி அப்படின்னு உனக்கு நான் வர கொடுக்குறேன், இன்னைக்கு பாதத்திலே இருக்கிற மாதிரி உனக்கு வர கொடுக்குறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு அந்த பிரந்தைக்கு ஆசை கொடுத்திருக்காரு. அதனாலதான் பார்க்கடல் கடக்கும் போது பார்க்கடல் அமிர்த தோன்றியது, அமிர்த கலசத்திலேயே தோன்றியது துளசி. பெருமாள் ஸ்வீகரிச்சுட்டார், திருவடி வச்சுட்டார். இன்னைக்குமே அவர் பிரீத்தி என்னன்னா, நம்ம பெருமாள் கோயில் போனா என்ன பதில பண்ணுவோம், தேங்காய் பழம் துளசி கொடுத்து பெருமாள் கோயில் கொடுப்போம். ஏன்னா அவருக்கு மிகவும் பிரீத்திகரமான பொருள் என்னன்னா துளசி தான். தன் பதிபக்தியால தன் பதியை இழந்து பெருமாள் திருவடியை சேர்ந்து இன்னைக்கும் துளசியாக பக்கத்திலே பெருமாள் வாழக்கூடிய மிகச்சிறந்த பக்தை அந்த பிருந்தா தான் இந்த துளசி. அந்த பிருந்தை தான் ஜலந்தருடைய மனைவி தான் இந்த துளசி. அதனால பெருமாள் இன்னைக்கும் எனக்கு உகந்ததாகவே என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நான் இங்க சேர்த்துக்கிறேன். நான் மனைவி இழக்கணும், மனைவி இல்லாத நீ வாழணும் சொல்லிச்சாங்கல்ல. அதனால மகாவிஷ்ணு ரூபத்தில் இருக்கக்கூடிய துளசி மரத்தோட இந்த துளசியை பாதசனை நம்ம சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கேட்கிறோமோ எல்லாமே கிடைக்குமா. இது சிறப்பா பண்ணுவாங்க. பிராமண வீட்டுல எல்லாம் கண்டிப்பா இது ரொம்ப பெஸ்டா பண்ணுவாங்க. எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா சுமங்களையும் தீர்க்க சுமங்கலியால வரப்படி இந்த துளசி இங்க மகாவிஷ்ணுவோட துளசி சேர்க்கக்கூடிய நாள் க்ஷீராப்திநாத பூஜையாக நாம் இந்த கல்யாணத்துக்கு வருகிறோம். அக்னிகாரியம், அக்னிகாரம் இந்த கல்யாணத்துல அவசியம் இல்லை. என்ன கோவில் அப்படின்றதுனால இங்க பிருந்தாவனத்தை பண்ணா அக்னி தேவையில்லை. கோவில் அப்படின்றதுனால சின்னதா அக்னியில மகாவிஷ்ணு ஆவாகனம் பண்ணிட்டு மாங்கல்யதாரம் எல்லாம் பண்ணி எங்க பெண்கள்லாம் இந்த சுத்தி வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடி மந்திரங்கள் எல்லாம் தேவையில்லை. இப்படி துளசியை சேர்த்தாலே துளசி மகிழ்ந்து உங்க எல்லாம் நீங்க எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். துளசி யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த கஷ்டம் தான். ஏதாவது இதையும் பண்ணணும், என்ன சிறந்ததோ இதை பண்ணணும். ஒரு அகரகார மாதிரி கொண்டு போறதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம் பண்ணணும். இதனோட நாட்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் இதை பண்றோம். முடிச்சுட்டு நீங்க எல்லாரும் துளசி பிரதட்சணம் பண்ணுங்க. எல்லாரும் கை தட்டி துளசி மகாவிஷ்ணு நாமாவை சொல்றது, நீங்க கோலாட்ட போடுறது, நீங்க கும்மி அடிக்கிறது எல்லாமே இந்த துளசி கல்யாணத்துல பெண்களான செய்யக்கூடிய விஷயம் தான் துளசி கல்யாணம். நம்ம பக்திகாரை கொடுத்து Samprudam
आरण्यां ग्राम्यां श्रीमन्मन्दकटाक्षलब्धविमला ब्रह्मेन्द्र गङ्गाधरा त्वां त्रैलोक्यं दुर्गतिं सर्वदा वन्दे मुकुन्दप्रिया मङ्गलयोगिनि महालक्ष्म्यम्बिकां ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरमाचमन्यं समर्पयामि वस्त्रोपवीताभरण गन्धपुष्पाक्षतां समर्पयामि पुष्पै पूजयामि ॐ हिरण्यवर्णाम् नमः ॐ विद्यायै नमः ॐ सर्वभोगहितप्रदायै नमः ॐ सरद्यायै नमः ॐ विभूत्यै नमः ॐ सुलभ्यै नमः ॐ परमात्मिकाय नमः ॐ वासे नमः ॐ पद्मालयाय नमः ॐ पद्माय नमः ॐ चुलते नमः ॐ स्वाहायै नमः ॐ सदायै नमः ॐ सुदायै नमः ॐ धन्यायै नमः ॐ हिरण्मये नमः ॐ लक्ष्मी नमः ॐ नित्यपुष्पायै नमः ॐ विभावल्यै नमः ॐ अदित्यै नमः ॐ दीप्त्यै नमः ॐ दीप्तदायै नमः ॐ वसुदाय नमः ॐ वसुदारण्ये नमः ॐ कमलाय नमः ॐ प्रसादविमुक्तायै नमः श्रीमाङ्गल्यरूपिणे हरिद्राणि समर्पयामि हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजस्रजां चन्द्रामिरणमयी लक्ष्मी जातवेदो महावः सा महावः जातवेदो लक्ष्मी वरमदापिनी यस्यां हिरण्यं विन्देयं कामश्वं दुर्गाणहम् अस्य पूर्वा प्रथमद्या अस्त्रिनाथप्रबोधिनी श्रियं देवी भवहरे श्रीमादेवी विश्वदा वाक्स्वतिना हिरण्यप्राकारा मार्द्रां जलन्तीं दृष्टां दम्पयन्तीं पद्मे स्थितां रत्नभरणां दामिहो पद्मये स्त्रियं चन्द्रां रसां यशसां जलन्तीं श्रियं लोके देवजुष्टावतारां तां पद्मिनीं शरणाहं प्रपद्ये लक्ष्मीमेव स्थिरां दारुणी आदित्यवर्णेन्द्रसूर्यजातवनस्पतिस्तववृक्षोदबिल्वः तस्य कलानेतपटानन्दमायान्दरायाश्चभाग्या लक्ष्मीः उपैतमां देवसखिवेद्यस्तमनिनाथः ज्येष्ठां लक्ष्मीनाथयाम्यहम् अभूतमसमृद्धस्य सर्वानन्दमे कृपात् दन्तद्वारान्तरारिणां नित्यवृत्ताहरिणीः ईश्वरीं सर्वभूतानां तामिनो वल्लभे श्रियम् पणलङ्का मनोभूतवसन्तिमणिमहे पशूनां ब्रुवन्नस्य मैश्री जयं नमे अनलेन प्रजा भूता मह्यं भवकर्तमा श्रियं वासुमे गुणे रूपिणी महालक्ष्मी अंबिकाय नमः धूपदीप नैवेद्यानि सन्तोषः
यत्रमूले वाक्या सन्ते துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்துருவே இன்பம் அளிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் மருவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து பிருந்தை என்னும்
மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முட்டுப்போர் கோலமிட்டு செங்காலி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் சாம்போலும் தட்டி வைத்து புஷ்பங்களை சொரிந்து The problem. Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare Krishna Hare Krishna, Hare Rama Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama. Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare. Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama Hare Rama, Hare Krishna Hare Krishna, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Krishna Hare. अमृताय नमः अरविन्दाय नमः स्वदाय नमः नित्याय नमः देवाय नमः अनन्ताय नमः ईश्वराय नमः उपेन्द्राय नमः एकस्मै देवविहिकाराय नमः कुमदाय नमः कृतज्ञाय नमः कृष्णाय नमः वेदवाय नमः क्षेत्रज्ञानाय नमः गदागाराय नमः गरुडध्वजाय नमः गोपतये नमः गोविन्दाय नमः गोविन्दाय नमः चतुर्भुजाय नमः चतुर्भुजाय नमः जनार्दनाय नमः ज्येष्ठाय नमः ज्योतिराज्याय नमः ज्योतिषे नमः दाराय नमः तरुणाय नमः दामोदराय नमः भीतमोत्तरे नमः दूरप्रदाय नमः देवकी नन्दनाय नमः धनञ्जयाय नमः नन्दिने नमः नारायणाय नमः नारसिंहभूमे नमः पद्मनाभाय नमः वन्दे नमः परमेश्वराय नमः पवित्राय नमः प्रद्युम्नाय नमः प्रणवाय नमः वृन्दराय नमः वरुणाय
पूजयामि तुलसी नामाष्टोत्तरमभ्यकरणे पूर्वं तुलसी नमः भावान्ये नमः पूज्य पार्वती प्रियायै नमः अपमृत्युहरायै नमः वदप्रियायै नमः मृगलोचन्यै नमः पुण्ये नमः हंसकमलोकी नमः वनमाली वासुदेव मनमोदन राधा रमण वनमाली वासुदेव मनमोदन राधा रमण सचिवदन सरसि जनयन जगन्मोहन राधा रमण सचिवदन सरसि जनयन जगन्मोहन राधा रमण वनमाली वासुदेव मनमोदन राधा रमण सचिवदन सरसि जनयन जगन्मोहन राधा रमण जगन्मोहन राधा रमण पाकड़लिल पल्ली कंड रंगनाथ राधा रमण पाकड़लिल पल्ली कंड रंगनाथ राधा रमण भक्तर्களின் குறையை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதா ரமண பக்தர்களின் குறையை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதா ரமண வனமாலி வாசுதேவ மனமோதன ராதா ரமண சசிவதன சரிசி ஜனயன ஜெகன்மோகன ராதா ரமண வெண்ணையுண்ட மாயவனே கண்ணாடி ராதா ரமண வெண்ணையுண்ட மாயவனே கண்ணாடி ராதா ரமண வேண்டும் வரம் தந்துடுவே ஸ்ரீரங்க ராதா ரமண வேண்டும் வரம் தந்துடுவே ஸ்ரீரங்க ராதா ரமண வனமாலிக வாசுதேவ ஜெகன்மோகன ராதா ரமண சசிவதன சரிசி ஜனயன ஜெகன்மோகன ராதா ரமண ஜெகன்மோகன ராதா ரமண ஜெகன்மோகன ராதா ரமண ஜெகன்மோகன ராதா ரமண ஜெகன்மோகன जयमङ्गलं नित्यशुभमङ्गलं जयमङ्गलं नित्यशुभमङ्गलं जयमङ्गलं नित्यशुभ